ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி நினச்ச மாதிரி விஜயை சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவசேனா மேடம் கிட்ட நம்ம மல்லி எல்லா உண்மையும் நடந்தது, நடக்க போகிறது, என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேவசேனா மேடம் களத்தில் இறங்குனாங்க. அவங்க எடுக்கக்கூடிய கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியில் தான் முடியும். அதுவும் அவர் மற்ற லாயர்ஸ் மாதிரிலாம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு பொய்யான சாட்சிகளை கிரியேட் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க. உண்மையாக யார் இருக்காங்க, உண்மையான ஒரு பக்கம்தான் அவங்க கேஸை எடுத்து நடத்துவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் தேவசேனா மேடம். அவங்கள பார்த்து தான் நம்ம அரவிந்தும் மல்லியும் பேசினாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா அவங்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ராஜேஸ்வரி நினைக்கிறது, அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே ராஜேஸ்வரி கேஸா இது, சரி நான் எடுத்து நடத்துகிறேன், கண்டிப்பாக அவள் ஃப்ராடு பண்ணுறவ தான், அவளை எப்படியாவது மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே நுழைஞ்சாங்க தேவசேனா மேடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிட்டு என்னென்ன நடந்தது அது எல்லாத்தையும் மல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யார் சாட்சி சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரஞ்சிதா தான் சாட்சி சொன்னாங்க. ரஞ்சிதா அப்படின்றவங்க யார், நம்ம ராஜேஸ்வரி கூடவே இருக்கிறவங்க தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஸோ கோர்ட்டுக்கு வந்தாங்க, பேசினாங்க, சொன்னாங்க எல்லாத்தையும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசன் எங்கே உண்மை வின் பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் பண்ணி எப்படியாவது தேவசேனாவை கோர்ட்டுக்கே வரவிடாத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணார். அந்த காரில் ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம தேவசேனா மேடமோட பேத்தியை கடத்தி வச்சுட்டு அந்த வீடியோவை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அதே மாதிரி நம்ம தேவசேனா மேடம் சாட்சிகளை ரெடி பண்ணாங்க. அதாவது எதுவுமே சொல்லிலாம் தரல. அவரும் மனோகரும் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லலை. நீங்கள் என்ன நடந்ததோ என்ன பார்த்தீங்களோ அதை கோர்ட்டில் சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ எங்கடா மனோகரை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட போகிறாரு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணாங்க, காரில் இருக்கிற பிரேக் ஒயரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அரவிந்தையும் நம்ம மனோகரையும் கம்பெனிக்கு வேலைக்காக அனுப்பிட்டாங்க. ஆனால் அங்கே போயிட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம மனோகருக்கு தெரியும் இன்னைக்கு விஜயோட கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது, நம்ம போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான். ஸோ பல தடங்கல்களை மீறி அரவிந்தும் நம்ம மனோகரும் நம்ம விஜய் மல்லிக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம வெண்பா அரவிந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கடத்தி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே அவர் அமுதாவை கடத்திட்டு வந்தவங்களை மீட்டி கொண்டு போயிட்டு நம்ம தேவசேனா மேடம் கிட்ட ஒப்படைச்சி, தேவசேனா மேடம் அமுதாவை பார்த்த உடனே ஃபுல் எனர்ஜி வந்தாச்சு. சரி ஓகே நான் உள்ளே போயிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. என்னடா இது போனவங்க மறுபடியும் வந்துட்டாங்களே கோர்ட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற நம்ம கதிரேசனோட லாயர் நிஷா, ராஜேஸ்வரி, ரஞ்சிதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கு. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம ரஞ்சிதாவை விசாரிக்கிற விசாரணையில் ரஞ்சிதா அப்படியே மண்டை குழம்பி போய் தான் நிற்கிறாங்க. என்னடா இது, நம்ம எதை சொல்கிறது, இதை சொன்னால் மாட்டிக்குவோமா, அதை சொன்னால் மாட்டிக்குவோமா, இவங்க வேற துருவி கேள்வி கேட்குறாங்க, அப்படி இப்படின்னு தான் பயந்து போய் தான் நின்றுட்டு இருக்கா கூண்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம தேவசேனாவா அவங்க ரஞ்சிதா வாயால் வர வேண்டியதெல்லாம் வர வச்சுட்டு, சரிம்மா ஓகே நீ தப்பான ஒரு முடிவில் தான் இருந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா ரஞ்சிதா விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த சாட்சிகள்லாம் சொல்லி மல்லி விட்டுட்டு போகணும், டைவர்ஸ் அப்ளை பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தேவசேனா மேடம் சொல்லும்போது நம்ம ரஞ்சிதா எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க.
ஆனா விஜய்க்கு ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்ல. அவருக்கு வந்து ரஞ்சிதா கூடவே வீட்டுக்குள்ள ஒண்ணா வாழ்ந்து, ஒண்ணா இருந்ததுனால அவங்களுக்கு ரஞ்சிதா மேல ஒரு அன்போ, ஈர்ப்போ வரல. அவங்க வந்து உண்மையான பாசத்தோட தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனா ரஞ்சிதா தான் வந்து விஜய தப்பா புரிஞ்சுகிட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சாங்க. நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா, தேவசேனா மேடம் பேச பேச அப்படியே அவங்களுக்கு கண்ணு கலங்கி ஒரு மாரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு, கொஞ்ச நாள்ல இந்த அளவுக்கு பேசுறாங்களே! கூடவே இருந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்து இந்த மாதிரி வந்து எனக்கு எதிரா சாட்சி சொன்ன இந்த ரஞ்சிதாவ என்ன பண்றது? எப்படி நின்னுட்டு இருக்கா பாரு! அப்படின்ற மாதிரி தான் அவருக்குள்ள தோணுது. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு, மேனேஜ் பண்ணின்னு தான் நம்ம விஜய் வந்து இருக்காரு. ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா, இப்போ சாரி என்ன மன்னிச்சிடுங்க. நான் சொன்னது தப்பு தான். நான் பொய் தான் சொன்னேன். ராஜிம்மா சொல்லி தான் சொன்னேன் அப்படின்ற அளவுக்கு வந்து நின்டுட்டாங்க. ஸோ, இப்போ அடுத்த சாட்சியா வந்து வேற ஏதாவது இருந்தா கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இருக்காங்க. வேற சாட்சியும் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஸோ நம்ம மொனகர கூப்பிடுறாங்க. மொனகர் வந்துட்டு அந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆகிட்டு வரல. இருந்தாலும் அத பத்தி அப்பதான் பேசும்போது கரெக்ட்டா என்ட்ரி ஆகிடுறாங்க. அதாவது தேவசேனா மேடம் சொல்றாங்க, இந்த மர்டர் வந்து அவங்க அந்த அனாமிகா வந்து கொலை பண்ணும்போதோ, இல்ல அவங்க இறக்கும்போதோ, ரஞ்சிதாவோட ஃபேமிலி வீட்லயே இல்ல. அவங்க குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்ல பறந்துட்டு இருந்தாங்க. அதற்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவசேனா மேடம் காமிக்கிறாங்க. அப்பதான் வந்து நம்ம மனோகர் உள்ள என்ட்ரி ஆகி, எஸ் ஆமா அதுதான் உண்மை மை லார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நாங்க ஃபேமிலியோட வெளியில கிளம்பிட்டு இருந்தோம். நாங்க யாருமே இல்ல. ரஞ்சிதா பார்க்கல கொலை பண்ணதே. அவ பொய் சொல்றா. ஆனா விஜய் கொலை பண்ணியிருக்க மாட்டாரு. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜட்ஜு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ரஞ்சிதா வந்துட்டு பொய் தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. கதிரேசனோட லாயர ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பயந்து கலங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. என்னடா இவ்ளோ சாட்சியங்கள வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்றாங்களே தேவசேனா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம வெண்பாவையும் பார்த்தீங்கன்னா, கதிரேசன் கஸ்டடியிலேருந்து மீட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால வெண்பாவும் நம்ம விஜயோட சேர்ந்து தான் கோர்ட்லேருந்து வெளியே வரப்போறாங்க. மல்லி, விஜய், வெண்பா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்ந்து வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வரப்போறாங்க. மனோகர் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே இதே மாரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு மிகப்பெரிய அளவு கடந்த ஒரு சந்தோஷம். எங்கடா இது மல்லி வேற டைவர்ஸ் குடுத்துட்டா, வெண்பாவ வேற பிரிச்சுட்டாங்க. இவங்க எப்படா ஒண்ணு சேருவாங்க, அப்படி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அவங்க வெயிட் பண்ணதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலம் கிட்ட வந்துருச்சு. ஸோ, இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் இனிமே வாழப் போறாங்க. எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் கூடவே இருந்து இந்த மாரி பண்ணிட்டாங்க அரவிந்தும், மனோகரும்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் என்ன ஒரு போர்க்களத்துல இறங்க போறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க எப்படி சேஃப்டியா மேனேஜ் பண்ண போறாங்க? ரஞ்சிதா வந்து ரொம்ப நம்புனாங்க அரவிந்த. ஆனா அரவிந்த் பார்த்தீங்கன்னா, மல்லிக்கும், விஜய்க்கும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம ரஞ்சிதா வாயாலிருந்து உண்மையெல்லாம் வர வச்சாங்க. அவ்வளோதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.